ஏன் லேட்டுன்னு உங்க அம்மா கேட்டா அது நலன் விசாரணை, அதையே உன் மனைவி கேட்டா அது புலன் விசாரணை. இன்னைக்கு தேதி டிசம்பர் 4. வீட்டுல ஒரு 2 நாளாவே என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்காரமா எல்லாரும் என்னடா இது என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, என்ன இது நினைச்சுக்கிட்டு நானும் 2 நாளா அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலம்ப கேட்டுட்டாங்க, என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க, என்ன என்ன விஷயம், என்ன டிசம்பர் இன்னைக்கு தேதி 4, அதுக்கு என்ன என்னவா கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க டிசம்பர் 1ஆம் தேதியே வீட்டு அலுவலகங்கள்ல படிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க டெக்கரேஷன், என்ன ஆச்சு இந்த தடவை ஆனாங்க. அப்பதான் யோசித்தேன், ஆகா அவன் சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டா எல்லாமே மறந்துருக்குங்க சுத்தரமா. வீட்டுல சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட சரியா பேசுறது கிடையாது, வீட்டை சரியா கவனிக்கிறது கிடையாதுன்னு வேற ஒரு பிளேம், கவனிக்கிறது கிடையாது வீட்டை ஒழுங்க. ஐயோ வேகத்துல நம்ம இறங்கிட்டோம்னா வேற எதுலையுமே நாட்டம் போக மாட்டேங்குது. சொல்றான் உமது வேதமே நாள் முழுவதும் என் தியானம் பண்றாங்க. அப்புறம் பார்த்தேன் கிறிஸ்து பிறப்பையும் நம்ம கொண்டாடணும்ல, வரவேற்கணும்ல சொல்லிட்டு பார்த்தேன். சரி நம்ம போன வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம்ன்றத போத நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். பாருங்க, என்ன ஒரு டிராபேக்கு, கர்த்தர் ஏரியாவை ஒரு வேலையா அனுப்புறதுக்கு தூதனை விட்டு சொல்லி அனுப்புறாரு, நீ போன்ட்டு. இவன் என்ன பண்றான், ஒரு சூரிய செடியில கீழே படுத்து தூங்கிடுறான் இந்த மாதிரி. அப்புறம் கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குதுடா, சீக்கிரம் கிளம்பி போன்னு, ஒரு அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு நீ கிளம்பு ஆன்றாரு. அந்த மாதிரி நம்மளும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு டப்பக்கன்னு படுத்துக்காம இருந்தா சரிதான். எலியா மாதிரி எலியாவுக்கு தேவதூதம் அப்பத்தையும் தண்ணீரும் கொடுத்து கிளம்புன மாதிரி நம்மளுக்கு நம்ம வீட்டில் பூஸ்டித்தை சீக்கிரட்டாக போய் யுவர் எனர்ஜின்னு சொல்லி எதையாவது ஒன்று கொடுத்து நம்மளை கிளப்பி விட்ருவாங்க.